ஹாய் மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை. மதுரை மாலா யூடியூப் சேனல் எல்லோரும் வாட்ச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்ப்பா. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. இன்றைக்கி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மகாபெரிவாளை பற்றி நான் நிறையா பதிவுகள் போட்டிருக்கேன். இன்றைக்கி கூட கார்த்தால ஒருத்தர் ஃபோன் பண்ணால், சுஜாதான யூடியூபர் தான் அவங்களும் ஃபோன் பண்ணி மாமி உங்களோட அந்த இவருடைய மகாபெரிவாளோட 16 வாரம் வழக்கு இருக்குது பற்றியெல்லாம், இந்த வெள்ளிக்கிழமை ஏற்றுற வழக்கு அது நான் ஏற்றின்னு இருக்கேன் மாமி. 10வது வாரம் வந்த உடனே பையனுக்கு வேலை கிடச்சிடுத்து, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாமி, எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணுமேன்ட்டு தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் கேட்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மனசு. நல்ல காரியங்கள் நிறைய பேருக்கு ஷேர் ஆகிட்டுருக்குப்பா. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலி நேற்றெல்லாம் ரொம்ப ஒர்க் ப்ரெஷர், முடியவே இல்லை. 2-3 நாளாக வீடியோ போட முடியலை, என்னால் உடம்பு ரொம்ப முடியலை. இன்றைக்கி கார்த்தால அவள் எல்லாம் பேசுகிறத கேட்டோன்னா எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐயோ பரவாயில்ல, நிறைய காரியங்கள் நல்ல காரியங்கள் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலாம் நடந்துட்டுருக்கேன். இது நிறுத்த வேண்டாமே, நமக்கு முடிஞ்சதோ முடியலையோ முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணலாமே அப்படின்ட்டு தான் திரும்பி இந்த வீடியோ நான் போடுறேன். அதாவது மகாபெரிவா எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நடமாடும் தெய்வம், பேசும் தெய்வம், கருணை கடல், கற்பக விருட்சம், காமதேனு, எப்படி வேணால் அவரை சொல்லலாம். சிவனின் மறு உருவம்னு சொல்லுவா, தெய்வத்தோட தூதர், அந்த மாதிரியெல்லாம் அவர் அப்பேற்பட்ட மகானவர். அவர் எப்போவுமே சொல்லுவார் இல்லையா, மாட்டுத்தழுவத்தில் போய் பகவான் நாமாவை சொன்னால் பன்மடங்கு அதுக்கு சக்தி ரொம்ப ஜாஸ்தி, இம்மீடியட்டாக அவளுக்கு பலன் கிடைக்கும் உடனுக்குடன் அப்படின்னு சொல்லியிருக்கா. 30 முக்கோடி தேவர்களும் இவர் இதில் இருக்கா இல்லையா. அதனால் அப்படி இல்லைன்னா 4-5 மாடு இருக்கிற இடத்துல உட்காண்ட கூட 2 நிமிஷம் சோகம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாள். ஒரு வாட்டி மாட்டுத்தழுவத்தில் ஜெபிச்சுட்டு அவர் போன உடனே ஒரு பிரசவ மாடு ஒன்று தவிக்கிறது, ஒரு பசு முடியலை. எப்படி டாக்டர்ஸ் எல்லாரும் உடனே இவர் சொல்லி அந்த மடத்துலேருந்து, ஸ்ரீமடத்துலேருந்து ஆள் அனுப்பி டாக்டர் வர சொல்லியாச்சுன்னா, பெரியவா சொல்லியாச்சுன்னா கேட்கவா வேணும். ஒரு 4 டாக்டர்ஸ் அங்கேருந்து ஓடி வந்துட்டா. மாடு இது பார்க்குற டாக்டர்ஸ் வந்துட்டு உடனே அவள் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டா. பிரசவமே ஆகலை, ரொம்ப நேரமாக எடுத்து அந்த பசு தவிக்கிறது. அப்போ அவள் சொல்லிட்டா, உள்ளே கண்ணுக்குட்டி உயிரோடெல்லாம் இறந்து போயிடுது, அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னோன்னா, அது மானு கத்துறது இவருக்கு கேட்குறது. எல்லாரும் போய் சொல்கிறா அவர்கிட்ட, இந்த மாதிரி இறந்து போயிடுதுன்னு சொல்கிறா பெரியவா அப்படின்னு சொன்னோன்னே இவர் உடனே நேராக போகிறார். அங்கே போயிட்டு அந்த பசுவை திரும்பி ஒரே ஒரு பார்வை மட்டும்தான் பார்க்குறார். அப்படி பார்த்த உடனேயே ஒரு 5 நிமிஷம்தான், 5 நிமிஷத்தில் அழகா பிரசவமாகி கண்ணுக்குட்டு துள்ளிக்கிண்டு குதிக்கிறது. அவன் அந்த டாக்டர்ஸ் உயிர் போயிடுத்துன்னு சொல்லி அவளே எல்லாமா பார்த்து எல்லாம் டிசைட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னுட்டும் பாருங்களேன், உயிர் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பசுவோட கண்ணுக்குட்டிக்கு இவருடைய பார்வை பட்டு உயிர் பெற்று வெளியில் துள்ளி குதிக்கிறது அப்படின்னா அது எப்பேற்பட்ட விஷயம்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் பாருங்களேன். ஸோ அதனால் பெரியவாளை நன்னா வேண்டின்றாலே போகும், வேற ஒன்றுமே வேண்டாம் நமக்கு. அவரை மனசார எண்ணிக்கோங்க. 1. 2வது பசுமாடை பார்த்தா ஒரு சின்ன ஸ்லோகம், அந்த கிராஸ் பண்ணும் பொழுது அரகர சங்கர ஜெய ஜெய்சங்கர அது மாதிரி சொல்லுங்க. பசுமாடு தொழுவ நமக்கு போக முடியாது, 5-6 மாடு கட்டி இருக்கிற இடத்துல போய் நமக்கு அந்த மாதிரிலாம் இப்போத்த காலத்தில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. ஸோ பசுமாடை நம்மளை கிராஸ் பண்ணும் பொழுது ஒரு 2 செகண்ட் அரகர சங்கர ஜெய ஜெய்சங்கர, இல்லை ஓம் நமச்சிவாய, இல்லை மகா காளியே சரணம், இல்லை என்ன உங்களுக்கு ஒரு தோன்றதோ ஒரு செகண்டில் நம்மளால் 2-3 செகண்டில் என்னாவது ஒரு பகவான் நாமாவை சொல்ல முடியும்னா அதை கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். அப்படி சொல்லியாச்சுனாக்கா நமக்கு அந்த சக்தி நமக்கு இன்னும் கூடும். ஒரு வாட்டி நம்ம சொன்னால் 10 வாட்டி சொன்ன பலன் கிடைக்கும். ஒரு விஷயத்தை வேண்டிண்டாச்சுன்னா அது 1 மாதம் கழித்து நடக்கணும்னா 10 நாளிலே அது நடந்துடும். ஸோ அப்பேற்பட்ட சக்தி இந்த பசுவுக்கு இருக்குது. அதை விட அதற்கு உயிர் கொடுத்த சக்தி நம்மளுடைய பெரியவாளுக்கு தான் இருக்குது. அதனால் நீங்கள் பெரியவாளை நன்னா வேண்டிக்கோங்க. இந்த தீபம் இவா சொல்லி நடந்துருத்தோன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து மனசு நிறைஞ்சு இருந்தது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நெய் தீபம் ஆற்றுல ஏற்றிட்டு அந்த வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுறது அது நீங்கள் ஏற்றுங்கோ. கண்டிப்பான முறையில் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும். எல்லாரும் நன்னா இருங்கோ, 1000 காலம் தொங்க தாலியை கண்டு சந்தோஷமாக இருங்கோ. அரகர சங்கர ஜெய ஜெய்சங்கர.